இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அவங்களோட எஃபர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான என்ன நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்த அந்த குழந்தைங்க கூட எங்கள் குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. யாருமே வீட்டில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, நிறைய பேர் ஒர்க் போகிறோம். வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. கேஜி பள்ளி மழலையர் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள். மழலைகள் விளையாட்டில் மனம் மயங்கிய பெற்றோர்கள். பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் வென்று காட்டிய இளம் பிஞ்சுகள். பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பள்ளியில் பரிசு கோப்பைகளுடன் உற்சாகம். சென்னை செங்குன்றம் தண்டல்கழனி பகுதியில் உள்ள பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பள்ளியில் ஃபன் அண்ட் லேர்ன் என்ற தலைப்பில் பள்ளிகளுக்கு இடையேயான மழலையர் விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை வாழ் நாடார்கள் சங்கம் மற்றும் காமராஜர் கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவர் டி. தங்கமுத்து அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை வாழ் நாடார்கள் சங்க பொதுச் செயலாளர் ஆர். செல்வகுமார் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் ஹெச். ராஜராஜேஸ்வரி அனைவரையும் அன்புடன் வரவேற்றார். காலை முதல் மதியம் வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்குன்றம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள டிவைன்ஸ், குருகுலம், லிட்டில் பாரஸ், மாடல் லெஜெண்ட்ஸ், சுபம் மற்றும் டைனி கென்சியா போன்ற 7 பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் தங்களது பெற்றோர்கள், தாத்தா, பாட்டியுடன் வந்து போட்டிகளில் பங்கேற்று சிறப்பித்தனர். கதை சொல்லுதல், அழகான ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டுதல், ரைம்ஸ் சொல்லுதல், திருக்குறள் ஒப்புவித்தல் என வகுப்பறை போட்டிகள் நடத்தப்பட்டதுடன் விளையாட்டு மைதானத்தில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கேடயங்களும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமல்லாது கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கிரையான்ஸ் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக அனைத்து பள்ளிகளின் சார்பாக விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகள் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டு நிகழ்ச்சி இனிதே துவங்கப்பட்டது. மேலும் பெற்றோருக்கான விளையாட்டுகளில் தாய்மார்களுக்கென போட்டிகளும் தந்தையருக்கான போட்டிகளும் தனித்தனியாக நடத்தப்பட்டு தாய் தந்தை இருவருக்கும் சேர்ந்து போட்டிகளும் நடத்தி அதனைத் தொடர்ந்து தாத்தா பாட்டிகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் தங்களது குடும்பத்தினரும் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசு பொருட்களை வென்று கொண்டாடி மகிழ்ந்ததாக தெரிவித்தனர். மேலும் இந்நாள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்பட்டதாகவும் இதுபோன்ற குழந்தைகளுக்கான போட்டியை நடத்திய டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பள்ளி நிர்வாகத்தை பாராட்டி நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர். இதில் பங்கேற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் சிறந்த பங்களிப்புக்கான விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியைகள் பி. திவ்யா மற்றும் கே. முத்துலட்சுமி ஆகியோர் அழகாக தொகுத்து வழங்கினர். நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி ஆசிரியை சி. ஜெயலட்சுமி நன்றி உரையாற்றினார்.
இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அவங்களோட எஃபர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஆர்கனைஸ்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். First of all, thank you, sir, for inviting us and giving a different kind of exposure for our kids. And எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசமான என்ன நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்த அந்த குழந்தைங்க கூட எங்கள் குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்னும் அடுத்தடுத்த வருஷங்கள் இன்னும் கூட அதை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபங்க்ஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு இப்போ என்ன ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம சில்ட்ரன்ஸோட கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு டைம் கிடைச்சிச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல யாருமே வீட்டில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றது இல்லை. நிறைய பேர் ஒர்க் போகிறோம். ஸோ இது கொஞ்சம் அவங்களோட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். எப்பயும் போலவே நம்ம சுதந்திர தின பள்ளியிலிருந்து பண்ணும்போது எப்பயும் போலவே சிறப்பாக இருந்தது.